நீங்க Oneplus 13r வாங்குறதா இருந்தா இந்த வீடியோ பார்க்காம முடிவு பண்ணாதீங்க. இந்த வீடியோல Oneplus 13r ஓட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இதுல இதோட ஹீட்டிங்ல இருந்து பேட்டரி லைஃப், டிஸ்ப்ளே, கேமரான்னு எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம பார்க்க போறோம். இதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர்ல மட்டுமே 100+ வீடியோஸ் நம்ம மேக் பண்ணிருக்கோம். எல்லாமே லாங் வீடியோ. கண்டென்ட் வர்த்தா இருந்தா மறக்காம உங்க சப்போர்ட்டை கொடுங்க. அந்த சப்போர்ட் மட்டும் தான் இந்த சேனல்ல இன்னும் நிறைய வீடியோஸ் இதே போல வரதுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதோட பேட்டரியில இருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்க 6000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. Oneplus 12r கம்பேர் பண்ணும்போது இங்க உங்களுக்கு சிங்கிள் செல் பேட்டரி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதனால இது சார்ஜ் ஆகிறதுக்கான டைம் வந்து கொஞ்சம் அதிகமாவே எடுத்துக்குது. இங்க உங்களுக்கு 80 வாட்கான சார்ஜர் கொடுத்திருக்காங்க. இது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 0 to 100% 1 hour 7 minutes வரையிலான டைம் எடுத்துக்குது. இருந்தாலும் உங்களுக்கு இது சார்ஜ் ஆகும்போது ஹீட்டிங்லாம் பெரிய அளவுக்கு இல்ல. இப்ப ஸ்கிரீன் ஆன் டைம்ல வரும்போது நான் ஹெவியாவே இதை புஷ் பண்ணியிருந்தேன். ஒரு பிரைட்னஸ் பார்க்கும்போது 60 to 80% வச்சுட்டு 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்ல ஒரு 1 ஹவர்க்கான ஹெவி கேமிங், அது 120 fps ல, அப்புறம் ஒரு 45 மினிட்ஸ்க்கான கேமரா, அப்புறம் நிறைய மல்டிபிள் அப்ளிகேஷன் 1 hour சொல்லிட்டு புஷ் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் தாக்கு பிடிச்சி 7 மணி நேரம் 12 நிமிஷத்துக்கான ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சிச்சு. கண்டிப்பா இந்த பிரைசிங்ல இருக்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் டிவைஸ்க்கு ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் தான் இது. ஆனா எனக்கு என்ன புரியலன்னா, இந்த டெஸ்டிங்லாம் முடிஞ்ச பின்னாடி பேட்டரி செக்ஷனுக்கு போயிட்டு ஸ்கிரீன் ஆன் டைம் பார்த்தோம்னா 8 மணி நேரத்துக்கு மேல காட்டுது. ஆனா அது அக்யூரேட்டான ரிசல்ட் கிடையாது. ஏன்னா எல்லா டெஸ்டிங்கும் முடிக்கும் போது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுப்பேன். அதை வச்சு பார்க்கும்போது இதுல பேட்டரி செக்ஷன்ல இருக்கிற ஸ்கிரீன் ஆன் டைம் அக்யூரேட்டா இல்ல. இப்போ இந்த போனை பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது உள்ள வந்து ஒரு குவாலிட்டியான கேஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு சில பேப்பர் ஒர்க்ஸ், சிம் ரிமூவல் பின், ஒரு டைப் சி டு டைப் ஏ கேபிள், 80 வாட்கான சார்ஜிங் அடாப்டர், அப்புறமா ஒரு ஸ்மார்ட் போன். இதோட டிசைன் பார்க்கும்போது உங்களுக்கு சைடுல மெட்டல் ஃப்ரேம் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட ஆண்டனா லேஅவுட் எல்லாமே ஒரு கேமர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி பிளேஸ் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு பேக்ல வந்து கிளாஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் என்ன கிளாஸ் ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு கிளியரா மென்ஷன் பண்ணல. இதே ஃப்ரண்ட் சைடு வந்தோம்னா உங்களுக்கு கார்னிங் ஒரு கிளாஸ் 7i ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. இங்க ஓவரால் ப்ரொடெக்ஷனுக்கு IP65 ரேட்டிங் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு 40,000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்க ஸ்மார்ட் போன்ல IP65ன்றது 2025ல கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது. அது ஒரு நெக்ஸ்ட் இயர்லயாவது இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிசைன்ல எனக்கு பிடிச்சதே இதோட வெயிட் மேனேஜ்மெண்ட் தான். இங்க 6000 mAh பேட்டரி இருக்கிறதே தெரியல. ஹோல்ட் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா தான் இருந்துச்சு. இங்க கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது 2 டிஃபரெண்டான கலர் கொடுத்திருக்காங்க. நம்ம கையில இருக்கிறது ஒரு பிளாக் ஃபினிஷ் தான். இங்கே இந்த முறை 6.78 இன்ச்க்கான 1.5K ரெசல்யூஷன்ல ஒரு பிளாட் டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. இது ஒரு LTPO பேனல். இங்க உங்களுக்கு ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தோம்னா 1 Hz இருந்து 120 Hz வரையும் ஆட்டோமேட்டிக்கா நகர ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல நான் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு 10 Hz இருந்து 120 Hz வரையும் ஆட்டோமேட்டிக்கா மாறிக்குது. 1 Hzன்ற அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து இது மீட் பண்ணவே இல்லை. அது ஒரு சின்ன எரர் மாதிரி தான் தெரியுது. மற்றபடி இதோட 120 Hzல யூஸ் பண்ணும்போது இதோட ஃப்ளூயிடிட்டி வந்து ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. அதுல எந்த பஞ்சாயத்துமே இல்லை. ரொம்ப ஸ்மூத்தா இருந்துச்சு. அடுத்ததா யூடியூப்ல ஒரு கான்டென்ட் வாட்ச் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 4K வரையிலான பிளேபேக் கொடுத்திருக்காங்க. HDRB உங்களுக்கு 4K 60 fps வரையும் சப்போர்ட் பண்ணும். இதுல டீடைல்ஸ், கலர்ஸ் எல்லாமே ரொம்பவே பக்காவா இருந்துச்சு. அப்புறம் உங்களுக்கு பிரைட்னஸ் பார்க்கும்போது 1600 nitsக்கான ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்திருக்காங்க. இதனால இன்டோர் அண்ட் அவுட்டோர்ல நார்மல் கான்டென்ட் வாட்ச் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமுமே இல்லை. அது மட்டும் இல்லாம இங்க பீக் பிரைட்னஸ் தான் 4500 nits வரையும் கொடுத்திருக்காங்க. அவுட்டோர்ல ஹெவியான சன்லைட்ல யூஸ் பண்ணும்போதும் எனக்கு பெரிய அளவுக்கான பஞ்சாயத்து இல்ல. பிரைட்னஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, OnePlus வந்து இந்த கிரீன் லைன் இஷ்யூக்காகவே ஒரு 2000 கோடி பர் இயர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுக்காக நிறைய மெஷர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் லைஃப் டைம் ஸ்க்ரீன் ரிப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இங்கே உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாட்டமில் தான் அது லொக்கேட் ஆயிருக்கு. இதோட அக்யூரசி ரொம்பவே பெட்டராகவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபேஸ் அன்லாக்குமே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. அப்புறம் இந்த ஃபோனில் டுவெல் ஸ்பீக்கரோட குவாலிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க. இங்கே பாட்டம் வால்யூம் வந்து டாப்பை கம்பேர் பண்ணும்போது நல்ல லவுடாகவே இருந்துச்சு. இங்கே ஓவரால் டீட்டெயில்ஸுமே நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஒரு ஃபோன் நம்ம முக்கியமாக எதுக்காக வாங்குவோம்? இதோட கால் குவாலிட்டிக்காக. இங்கே நெட்வொர்க்னு பார்க்கும்போது 9 5G பேண்ட் கொடுத்திருக்காங்க. இங்க ஓவரால் நெட்வொர்க்கோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு. இருந்தாலும் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர், இங்க கிளியர் வாய்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் மூலமா உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இன்னும் பெட்டரா கிடைக்குது. அதுக்காக உங்களுக்கு பாட்டம்ல 2 மைக் கொடுத்திருக்காங்க. டாப்ல ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. இதனால ஒரு பெட்டரான சவுண்ட் அவுட்புட் கிடைக்குது வாய்ஸ் கால் பேசும்போது. அடுத்ததா இங்க சிம் கார்டுன்னு பார்க்கும்போது 2 சிம் கார்டுக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இங்க உங்களுக்கு SD கார்டு சப்போர்ட் கிடையாது. இருந்தாலும் இந்த முறை பேஸ் ஸ்டோரேஜ் 256 GB ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. அடுத்தது
அடுத்ததா இங்க LPDDR5X RAM கொடுத்திருக்காங்க. இங்க ஓவராலா இதோட ஸ்பீடுன்னு பார்க்கும்போது லாஸ்ட் இயர் 12R கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே பெட்டரான ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் கிடைக்குது. இப்போ இந்த போனோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி பேசும்போது 2024ஓட ஃபிளாக்ஷிப் ப்ராசஸரான ஸ்னாப்டிராகனோட 8 Gen 3 தான் இந்த போன்ல யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது AnTutuல பெஞ்ச்மார்க்கிங் பொறுத்த வரைக்கும் 1.8 மில்லியன் வரலியமான ஸ்கோர் கிடைக்குது. தெர்மல் த்ராட்லிங்ல உங்களுக்கு 65% வரலியமான ஸ்டெபிலிட்டி கிடைக்குது. 3D மார்க்ல ஒரு 75% வரலியமான ஸ்டெபிலிட்டி கிடைக்குது. ஆனா இந்த பெஞ்ச்மார்க்ல ரன் பண்ணும்போது ஹீட்டிங் வந்து தாறுமாறா எகிருது. ஒரு 49 இருந்து 50 டிகிரி செல்சியஸ் வரலியுமே ஹீட்டிங் போகுது. ஆனா இது ரியல் லைஃப்ல போகும்போது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகுதுன்னு பார்க்கும்போது நார்மல் யூசேஜ்ல சுத்தமா ஹீட்டிங்கே ஃபீல் ஆகல. ஆனா நீங்க கேமரா வந்து கொஞ்சம் ஹெவியா புஷ் பண்றீங்கன்னா அந்த இடத்துல மைல்டா ஒரு ஹீட்டிங்கை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்ததா கேமிங் சைடு மூவ் ஆகும்போது பெஞ்ச்மார்க் அளவுக்கான ஹீட்டிங் இல்லைனாலும் கண்டிப்பா இங்கேயும் ஹீட்டிங் இருக்கு. இங்க உங்களுக்கு ஒரு 41-42 டிகிரி செல்சியஸ் வரலியமான ஹீட் போகுது. ஆனா இன்னும் வெயில் காலம்லாம் வரும்போது இது எந்த அளவுக்கு போகுன்றது தெரியல. ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வழியா இன்னுமே அந்த ஹீட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணா நல்லா இருக்கும். இப்போதைக்கு கேம் பிளே பண்ணும்போது ஃப்ரண்ட் சைடில் மட்டும் ஹீட்டிங் தெரியுது. பேக் சைடில் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இங்கே கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் உங்களுக்கு பேட்டில் கிரவுண்டில் 120 FPS வரலையும் கேம் பிளே பண்ண முடியும். இந்த முறை பயங்கரமாக இந்த கேமிங்கில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய லேக் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே ஸ்மூத்தாகவே ரன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கால் ஆஃப் டியூட்டிலுமே 120 FPS வரலியமான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோனை கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை தவிர்த்துட்டு பார்த்துட்டு ஒரு நார்மல் யூசேஜ்காக கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே பெட்டராகவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. முக்கியமாக இங்கே அனிமேஷன்ஸில் நிறையவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போதும் சரி, ஒரு பேக் எடுக்கும் போதும் சரி, ஒரு ஸ்வைப் பண்ணும்போதும் சரி, எல்லாமே ரொம்பவே ஸ்மூத்தாக மாறி இருக்கு. அதனால ஒரு நார்மல் யூசேஜுக்கு கன்சிடர் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெட்டரான டீலாக இருக்கும். ஒரு மேசிவான டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்ததாக இங்கே சாஃப்ட்வேர் அப்டேட்னு பார்க்கும்போது 4 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே உங்களுக்கு Android 15 அவுட் ஆஃப் த பாக்ஸோட வருது. Oxygen OS 15ல தான் அது ரன் ஆகுது. லேட்டஸ்ட்டாக டிசம்பரோட செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டில் நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இங்கே உங்களுக்கு நிறைய AI ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இன்னும் ஒரு 1-2 வருஷம் எடுத்துக்கும் எல்லா AI ஃபீச்சரும் இன்னும் நல்லாவே டெவலப்மெண்ட் ஆக. இப்போதைக்கு இந்த AI டீட்டெயில் பூஸ்ட்டு, AI அன்பிளர், அடுத்தது AI ரிஃப்ளெக்ஷன் எரேசர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு தான் வேலை செய்யுது. அப்புறம் இந்த கூகுளோட ஃபீச்சர் மாதிரி இந்த ஜெமினி, சர்க்கிள் டு சர்ச், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த போனோட கேமராஸ் பத்தி பேசும்போது ஃப்ரண்ட்ல அதே 16 மெகா பிக்சல் சென்சார் தான். இதுல எடுக்கிற பிக்சர்ஸ் வந்து டே லைட்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல எடுக்கும்போது ஓரளவுக்கு ப்ராப்பரான பிக்சர்ஸ் கிடைக்குது. உங்களுக்கு போர்ட்ரைட் இமேஜஸ்மே ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்திருக்காங்க. ஆனா பேக் லைட் சிச்சுவேஷன்லயும் சரி, மிக்ஸ்டான லைட்டிங் கண்டிஷன்லயும் சரி, இன்னுமே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. OnePlus வந்து இந்த ஃப்ரண்ட் கேமரால கண்டிப்பா ஒர்க் பண்ணியே ஆகணும். ஒரு நல்ல சென்சாரை அப்கிரேட் பண்ணா நல்லா இருக்கும். இப்போ இதோட பேக் சைடு வரும்போது ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் வந்து சோனியோட IMX 700 சென்சார். இது செகண்டா இருக்கிறது 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார். இங்க மூணாவதா இருக்கிறது 2x டெலிஃபோட்டோ லென்ஸ். இது வந்து சாம்சங்கோட JN5 சென்சார். இந்த மூணுலயுமே இங்க ஓவரால் அவுட்புட்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த அல்ட்ரா வைட்ஸ் பத்தி பேசும்போது பிரைமரியோட கலர் வந்து ஓரளவுக்கு நல்லாவே மேட்ச் பண்ணுது. டே லைட்ல நல்ல டீசென்டான பிக்சர்ஸ் எதிர்பார்க்கலாம். ஆனா பிரைமரி அளவுக்கான டீடைல்ஸ் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. அடுத்ததா இங்க இந்த 2x டெலிஃபோட்டோ லென்ஸ்ல எடுக்கிற நார்மல் பிக்சரும் சரி, போர்ட்ரேட் இமேஜும் சரி நல்லாவே இருக்கு. ஆனா ஹியூமன் சப்ஜெக்ட் எடுக்கும்போது நிறைய இடங்கள்ல புக்கா எஃபெக்ட் நல்லா இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல ஓவர் ஷார்பன் பண்ணுது. இது இந்த பிரைமரி சென்சார்ல எடுக்கிற போட்டோஸோட டீடைல்ஸ் வந்து நல்லாவே கொடுத்திருக்காங்க. ஹியூமன் சப்ஜெக்ட்லயுமே ஓரளவுக்கு டீசென்டான பிக்சர்ஸ் எதிர்பார்க்கலாம். இதுல 1xல எடுக்கிற போர்ட்ரேட் இமேஜஸ்மே இந்த பிரைசிங்க்கு நல்லாவே கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் இந்த விவோவோட V சீரிஸ் இந்த மாதிரி சீரிஸ்ல கம்பேர் பண்ணும்போது இதுல இருக்கிற இந்த பிரைமரி சென்சார் வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சென்சார் கிடையாது. இப்போ இதோட வீடியோ ரெக்கார்டிங் சைடு வரும்போது இங்க பேக்ல வந்து உங்களால பிரைமரி சென்சார்ல 4K வரலையும் ரெக்கார்ட் பண்ண முடியும். இங்க ஸ்டெபிலிட்டி வந்து ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்திருக்காங்க. இதுல இன்னும் உங்களுக்கு நிறைய ஸ்டெபிலிட்டி தேவை அப்படின்னா 1080pல 60 fpsக்கு ஸ்விட்ச் பண்றீங்கன்னா இன்னுமே அதிகப்படியான ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அடுத்ததான் இங்க ஃப்ரண்ட் கேமரா சைடு வரும்போது உங்களுக்கு 1080p வரலிக்குமான சப்போர்ட் தான் இருக்கு. இதுல ரெக்கார்ட் பண்ற ஃபுட்டேஜ் வந்து டீசெண்டா இருந்தாலும் டீடைல்ஸ்லாம் அந்த அளவுக்கு இல்லை. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் கேமரால கண்டிப்பா OnePlus ஒர்க் பண்ணியே ஆகணும். இந்த போன்ல இன்னொரு முக்கியமான விஷயம், பாட்டம்ல USB 2க்கான சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. இதுவுமே ஒரு USB 3.1 3.2 இருந்திருந்தா இன்னும் பெட்டரான ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் கிடைச்சிருக்கும். அது இங்க மிஸ் ஆகுது. அடுத்ததான் இந்த போன்ல உங்களுக்கு Wi-Fi 7 கார்டு சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத்ல 5.4ம் NFC சப்போர்ட்டும் இந்த போன்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அப்புறம் IR blaster சப்போர்ட் இருக்கிறதுனால இதை உங்களால ரிமோட்டாவும் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஃபைனலா இந்த போனை வாங்கலாமா இல்லையான்னு கேட்டா இதோட பிரைசிங்னு பார்க்கும்போது 12 GB
ஜிபி 256 ஜிபி வேரியண்ட்டை 43,000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணியிருக்காங்க. கார்டு ஆஃபர்லாம் போக உங்களுக்கு 40,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். இதே உங்களுக்கு ஒரு டம்மி ஃபோனு இல்லை ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கிற ஃபோன் இருக்குது அப்படின்னா அது வழியாக அடிஷ்னலாக 4,000 வந்து எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்குறாங்க. இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த பிரைசிங்க்கு ஒரு டீசெண்டான வேல்யூவாக இருக்கும். இதில் முக்கியமாக சொல்ல போனால் இதோட டிஸ்பிளே, ஸ்பீக்கரு, பர்ஃபார்மன்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிச்சுக்கவே முடியாது. முக்கியமாக இதோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேசிவாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதில் நெகட்டிவ்னு பார்த்தோம்னா IP65 ரேட்டிங்ன்றது ஒரு மேஜர் லெட் டவுனாக எனக்கு ஃபீல் ஆகுது. இதை தவிர்த்து பார்த்தோம்னா இதோட ஃப்ரண்ட் கேமரால இவங்க ஒர்க் பண்ணி ஆகணும். இந்த ரெண்டு தான் மேஜரான நெகட்டிவாக எனக்கு ஃபீல் ஆகுது. இதை தவிர்த்து இது ஒரு சாலிடான ஆப்ஷன் தான்.